பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னீங்கல்ல, உண்மையான பாசிசம் என்ன செய்யும், எப்படி நெருக்கும், எப்படி உங்களை புழிஞ்சு எடுக்குங்கிறதுக்கு சத்தம் இல்லாமல் நடந்துட்டு இருக்கா உங்க படம். அல்லது தடை விசாரணைங்கிற பேர்ல உங்களை கூப்பிட்டு எல்லா பக்கம் நெருக்கடி, உங்க கட்சிக்காரர்களுக்கு நெருக்கடி. இவ்வளவும் கொடுக்கும் போதும் சத்தம் போடலன்னா திருடனுக்கு தேள் கொட்டியது மாதிரின்னு சொல்லுவாங்க. வீட்டுல திருட போயிருக்கிறான், திருட்டு பேர்ல தேளு கடிச்சிருச்சு, கத்த முடியாது. ஏன் கத்த மாட்டேங்கிறாருன்னா, மடியில் கனம் இல்லாமல் இருந்தால் நீங்க துணிஞ்சு பேச முடியும். நீங்க விடுறது சவடா. பிஜேபி ஒருவேளை நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு படம் வழி வராது, இன்னொன்னு நீங்க அடுத்த கட்டமா இந்த விவகாரத்துக்காக சிபிஐ உங்களை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு. இன்னொன்னு, நீங்க திரைப்படங்கள் எந்த படம் வந்தாலும் விஜய் இதுவரைக்கும் வாங்கிய தொகை இருக்கு இல்லையா, அவர் வசூலிச்சது இருக்கு இல்லையா, அவர் நேர்மையான முறையில் டிக்கெட் வித்தா வந்துச்சு. 200 ரூபாய் டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு வித்தா இவர் வந்து வருமானத்தை பார்த்தாரு. அப்போ திருடனுக்கு தேள் கொட்டியது மாதிரினா அவ்வளவு கரப்ஷன், அவ்வளவு பணம், அத்தனை பிளாக் மணி. ஒரு ரைடு விட்டா போதும் அடுத்த நிமிஷமே காணாம போயிடும். அப்போ ஏற்கனவே மாட்டிருக்கீங்கிறது மட்டும் இல்ல, பாஜக நினைத்தால் உங்களை உருத்தெரியாமல் மாற்றிவிடும். அது விஜய்க்கு தெரியும். அதனாலதான் சத்தம் இல்லாமல் சில பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டுனா நாய் உள்ள வால் இப்படி மடிக்கி வச்சுட்டு பாத்திருக்கீங்களா, அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜயினுடைய நிலைமை இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாப்ல. அவரால் இங்கே சவடால் விட்டது மாதிரி அங்க விட முடியல.